ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். ஆமீன். எத்தனை பேர் ஜெயம் கொள்ள போற வாழ்க்கை வாழ போறீங்க? பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். ஆமீன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. இது தவிர வேற வழியே கிடையாதுங்க ஜெயிப்பதற்கு. கிறிஸ்துவின் அன்பை தவிர வேற வழியே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அனுபவமாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எப்போதும் அவருடைய அன்புல இருப்பேன்னு சொல்றாரு. நீங்க சொல்ல முடியுமா, என்ன யாரும் இயேசுவின் அன்புல இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஸ்தோத்திரம். எப்போ நான் அவருடைய உறவுல இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அவருடைய அன்புல இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை ருசிங்க, அவருடைய அன்பை ருசிங்க. உங்களுக்கு அன்பை கொடுக்கும்படிதான், உங்களுக்கு நன்மை செய்யும்படிதான், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படிதான், உங்களுக்கு சமாதானத்தை கேட்டு போக்கும்படிதான், உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படிதான், உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை உணர்ந்து கொள்ளுங்கள், அவரை அனுபவியுங்கள். அவருடைய கரத்துல இருந்து வருகிற எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கணுமே. தேவ பிள்ளையே நீ அனுபவிக்கணுமே. அதற்காக தானே உனக்குள்ள இருக்கிறாரு. கையை தட்டி ஆமென்னு சொல்லி ஹல்லேலூயா. அவரை உணர்ந்து கொள்ள, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே பார்க்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா நீங்க பார்த்தீங்க? யாருமே நேசிக்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா நீங்க நேசிச்சீங்க? யாருமே பார்க்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா நீங்க பார்த்தீங்க? யாருமே நேசிக்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா நீங்க நேசிச்சீங்க? உங்களை போல அன்பு காட்ட யாருமே இல்ல, உங்களை போல பாசம் காட்ட யாருமே இல்ல, உங்களை போல அன்பு காட்ட யாருமே இல்ல, உங்களை போல பாசம் காட்ட யாருமே இல்ல. யாருமே பார்க்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா நீங்க பார்த்தீங்க? யாருமே நேசிக்காத என் வாழ்க்கைய எப்படி அப்பா இல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலதான், அவருடைய அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அப்படினாலதான் இன்றைக்கு அருமையான சபையே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். யாருமே நேசிக்காத நம்மை நேசிக்கிறவர் தான் ஆண்டவர். ஆமென். யாருமே பார்க்காத நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென்.